ஐயா வணக்கங்க ஐயா. வணக்கங்க ஐயா. வணக்கம். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்குங்க ஐயா. சிறப்பு சிறப்பு ஐயா. ஐயா இப்ப ஈசானியத்துல சமையல் அறை அமைந்தால் எப்படி இருக்கும்? ஒரு வித்தியாசமான கேள்வி. என்னன்னு கேட்டீங்கன்னா, இது யாரும் கேட்டதில்ல. இது சரிதான். இது மாதிரி கேட்டாதான் நிறைய நிறைய பேர்களுடைய வீடுகள்லயும் அப்படி இருக்கிறதுனால அது சரிதான். ஆனா அவர்களுக்கு இது பயனுள்ள தகவலா இருக்கும். ஈசானியத்துல வந்து சமையல் ரூம் வைக்கக்கூடாது. ம். இல்லைங்க. அது வந்து தெரியாம பண்றாங்கன்னு சொல்றத விட அவர்கள் மேல தவறு இல்ல. அவர்களுடைய சூழல் அப்படி இருந்திருக்கலாம், ஏதோ ஒண்ணு நடந்திருக்கலாம். ஆனா ஈசானிய பகுதி அப்படின்றது வந்து எல்லா வீடுகள்லயுமே பாத்தீங்கன்னா, ஈசானிய பாகம்ன்றது ஹாலா தான் வரும். ம். இப்ப வடக்கு பார்த்த வீடுங்கன்னு பாத்தீங்கன்னா ஹால் வரும். கிழக்கு பார்த்த வீட்லயும் ஹால் தான் வருமே தவிர அங்க சமையல் ரூம் ஏன்னா நேரம் உள்ள என்ட்ரன்ஸ் அதுவாக தான் இருக்கும். ம். பார்த்தீங்கன்னா, அது மாதிரி என்னன்னு கேட்டீங்கன்னா, நீங்க தெற்கு பாகத்துலயுமே வந்து பாத்தீங்கன்னா, அவங்களுக்கு வந்து உங்களுக்கு ஹால் வந்து பாத்தீங்கன்னா, அது அக்னியில வரும். இது என்ன செய்யணும், ஈசானிய பாகத்துல வந்து ஒரு எம்டியா இருக்கணும் அந்த இடம். ஈசானியத்துல எம்டியா இருக்கணுன்றது தான் சரி. ஒரு தலைமுடி இருக்கு இல்லைங்களா? ஒரு ம். தலைமுடியோடைய வெயிட் கூட ஈசானியத்துல வெயிட். தலைமுடியோட வெயிட். அதுல போய் நான் அடுப்பை வைக்கிறேன், நெருப்பை வைக்கிறேன், சிலிண்டர் வைக்கிறேன், அதை வைக்கிறேன், எல்லாம் வச்சுக்கின்னு வெயிட் ஓவர்லோட் ஆயிரும் போது என்னன்னா, ஆண்கள் பலத்தை இழக்க வைக்கும். அதாவது எப்படின்னா, நீங்க அவர் என்ன திறமைசாலியா இருந்தாலும் 1,00,000 ரூபாய் சம்பாதிக்கக்கூடியவர் 25,000 தான் சம்பாதிப்பார். ம். ஆனா திறமை ஃபுல்லா இருக்கும். எல்லாருக்கும் தெரியும், அவருக்கும் தெரியும். ஆனா அவர் அளவுக்கு குரோத் வராது. ம். ஒண்ணு ஆண்களுடைய பலத்தை அழிக்கும். சுருக்கமா சொல்ல போனா, அந்த வீட்டுல வந்து கேஸ் சிலிண்டர் முன்னே பழைய காலத்து டைப்ல சொல்ற மாதிரி தான் சொல்லணும். ம். அதாவது இந்த ஈசானியத்தில் அடுப்பு வச்சிருக்கவர்கள் எல்லாமே பாத்தீங்கன்னா டோட்டலாவே நம்ம விறகு வைக்கிறதுக்கு பதில் கட்டுக்கட்டா பணத்தை வச்சு சமையல் பண்றதா வந்து பண்றதுன்றதுதான் அர்த்தம். ம். விறகுக்கு பதில் நீங்க பணத்தை வச்சு எரிச்சு பணத்தை சாம்பலாக்குறீங்க அப்படின்றது அர்த்தம். அப்ப அப்ப நம்ம சேவிங்ஸ் எதுவும் இருக்காது. சாம்பலாயிருச்சு சேமிப்பா. ம். முதல் வீட்டுக்கே காசு வராது அதான். அப்புறம் இங்க சேமிப்பா. அதாவது என்கிட்ட ஒண்ணுமே இல்லை அப்ப நீ சிக்கன மாதிரின்னு காசை சேமிப்பீங்கன்னா என்ன சொல்றது வந்து அங்க ஏதோ இருந்தாலும் நீங்க சொல்றதுக்கு இந்த வரும். இங்க சாப்பாட்டுக்கு இழுத்துக்கிட்டு இருந்துச்சுன்னா என்ன பண்ணுவீங்க? அதனால வந்து இது எப்படி தெரிஞ்சே பண்றாங்களா? அதாவது அதாவது இது வந்து சூழல் வந்து யாரும் அதாவது வேலை செய்யறவர்கள் மேஸ்திரிகள் ஏதோ தப்பா பண்ணலாம். இல்ல வீட்டுக்காரங்க எனக்கு இந்த மொழியில வேணும்னு கேட்டு சம்மந்தம் இல்லாம அவருடைய நேரங்காலங்களும் அவருடைய இதுவும் அப்படி நடந்திருக்கலாம். ஒண்ணு இது மாதிரி இருக்கிறனால விஷயம் அந்த முடிஞ்ச அளவுக்கு நம்ம அந்த இடத்த எம்டி ஆக்கி ஒண்ணு சாமி ரூம் வைக்கலாம். முடியாத பட்சம் சாமி ரூம் வச்சாலும் அதுல எதுவும் அந்த இது இது கட்டக்கூடாது. அதாவது ஸ்டேஜ் கட்டாமையும் எதுவும் இல்லாம சாமியை வந்து ஒரு ரீப்பர் சாமி மட்டும் உட்காந்து எழுந்திரிக்கிற மாதிரி பண்ணலாம். அதிகமா அங்க இருக்கக்கூடிய இடம் என்னன்றது மக்கள் தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு பயனுள்ள தகவலை சொல்றேன். ஈசானிய பாகம் அப்படின்றது வந்து படிக்கக்கூடியது, குழந்தைகள் படிக்கக்கூடியதும் அக்கௌண்ட்ஸ் பார்க்கக்கூடியவர்களும் வரவேற்பாறை. அதாவது இப்ப வந்து ஒரு தொழிலை பத்தி டிஸ்கஸ் பண்ண போறீங்க, ஒரு பெரிய ஒரு ஆளுடைய நிறுவனத்தை பத்தி பேச போறீங்கன்னா அது ஓகே. தூங்கவும் சமையலும் பண்ணக்கூடாது. ம். தூங்கவும் சமையலும் பண்ணக்கூடாது. எக்காரணத்தை கொண்டு அந்த வீட்டோட அந்த ரூம் ஜன்னலை கதவை வந்து பகல் ஃபுல்லா திறந்து வைக்கணும். காத்தோட்டம் சூரிய வெளிச்சம் உள்ள வரணும். இதைதான் பண்ணணும். தவறா இருக்கிறவர்கள் மாத்திக்கிறது சிறப்பு. இருக்கிறவர்கள் நான் சொன்ன மாதிரி மாறி கூட அதை வந்து ஒரு டிஸ்கஸிங் ரூமா வச்சுக்கலாம். இதனால வந்து ஈசானியத்துல வந்து இவ்வளோ விஷயங்கள் இருக்கு. இந்த தப்பா பண்ண ஆண்கள் பலம் குறையும், சரியா பண்ணீங்கன்னா ஆண்கள் வந்து சிறப்பா இருப்பாங்க. நிறைய வீட்டுல பாருங்க இப்ப ஹால்ல தான் படுக்குறாங்க. சொன்ன மாதிரி ஈசானியம் தான் வருது. ஆமா. டிஸ்கஸிங்கா இருக்கிற இடத்துல இப்ப நிறைய பேர் படுத்துட்டு தான் இருக்கிறாங்க. சரி. அதாவது நீங்க சொல்றதுல சரிதான். இப்ப நான் சொல்றது வந்து மூளையில யாரும் போய் படுக்க மாட்டாங்க. கரெக்ட். ஹால்ல படுக்கிறது கிராமத்து மக்கள் மட்டும்தான். கண்டிப்பா. ஒரு மிடில் ஊர்ல கூட பாத்தீங்கன்னா அவன் தனித்தனி ரூம், குழந்தைங்களும் 3 பேர் 3 ரூம் கேட்கறாங்க. நான் பார்த்த வரைக்கும் அவரவர்களுக்கு ஒரு அப்படி இருந்தா அவங்க அம்மா அப்பா தாங்க சென்டர்ல படுத்திருப்பாங்க. ஏன்னா காமன் பாத்ரூமை கொடுத்துருப்பா, அவங்க படியேற முடியாது. இது நிறைய அதாவது உடல்நிலை பொறுத்து தக்கன மாதிரி யார் படுத்திருப்பான்னா முட்டி வலி உள்ளவர்களும் வயசானவர்களும் தான் படுத்திருப்பாங்க தவிர மீதி எல்லாரும் ரூமை சார்ந்துதான் இருப்பாங்க. இல்லைங்க அப்படி இருந்தாலும் நீங்க சொன்ன நான் சொல்றது மூளைன்னு சொல்லியிருக்கேன். மூளையில படுக்கக்கூடாது. அதான் அதாவது இப்ப மூளை தானே இப்ப நீங்க ஒரு ரூம் மட்டும் 10க்கு 10க்கும் 21க்கு வித்தியாசம் இருக்கா இல்லையா? ஒரு ரூமை எல் மாதிரி போட்டு மறைக்கிறதுக்கும் டோட்டலா ஹாயா இருக்கிறதுக்கும் டிஃபரெண்ட் இருக்கா இல்லையா? ஒவ்வொரு ரூமையும் நம்ம ஈசானியம் பார்க்கணும்னு சொல்ல வரேன். அதாவது ஈசானிய பகுதி மட்டும் பார்க்க முடியாது, ஒவ்வொரு ரூமுக்கும் ஒரு ஈசானியத்தை பார்க்கணும். சிறப்புங்க. இப்ப சாமி படம் எந்த இடத்துல இருக்கணும், எந்த இடத்துல இருந்தா சிறப்பை கொடுக்கும்? சரியான கேள்விதான். அதாவது சாமி படம் எங்க இருக்கணும்ன்றதையும் பார்த்துதான் ஆகணும். அதோட எந்த திசை பார்த்து மாட்டணும்ன்றதையும் நீங்க தெரிஞ்சுதான் ஆகணும். அதனால என்னன்னு கேட்டீங்கன்னா சாமி படத்தை மட்டும் கிழக்கு பார்த்து தான் மாட்டணும். சாமி படத்தை வந்து கிழக்கு பார்த்து தான் மாட்டணும். அந்த மாற்றுறதுல கொஞ்சம் சின்ன ஒரு ஒரு அழுத்தமான ஒரு பதிவு சொல்றோம். இப்ப சாமி படத்தை நீங்க மாட்டினீங்கன்னா நீங்க வந்து உங்க கண்ணுக்கும் சாமி படத்தினுடைய கண்ணுக்கும் நேரா இருக்கிற மாதிரி மாட்டணும். நம்ம கண்ணும் சாமி கண்ணும் நேரா இருக்கிற மாதிரி வச்சுட்டு அதுல இருந்து 2 இன்ச்சு மேல தூக்கி மாட்டணும்.
அப்ப வந்து நீங்க வந்து சாமி படத்தை பார்க்கும்போது 2 இன்ச்சு இப்படி மேல தூக்கி சாமி பாக்குற மாதிரி இருக்கும். ம். ஏன்னா அதுக்கு கீழே இருக்கும்போது மத்த நேரத்துல நீங்க வந்து அதுக்கு கீழே தான் நீங்க எல்லாமே பண்ணிட்டு இருக்கீங்க. அப்ப ம். வந்து உங்களுடைய பார்வை நீங்க என்ன பண்றன்றதை விட சாமி மேல இருப்பாரு, நீங்க பண்றதுல கீழே என்ன வேணும், நீங்க என்ன தப்போ ரைட்டா எதை வேணும் பண்ணிட்டு இருக்கலாம். புரிஞ்சுங்களா? புரியுது, புரியுது. அது மாதிரி பண்ணணும். அப்ப சித்தர்கள் படத்தை வந்து பாத்தீங்கன்னா வடக்கு பார்த்து தான் மாட்டணும். மூதாதையர்கள் சித்தர்கள் போட்டோவும் அம்மா அப்பா படம் தாத்தா பாட்டி படம்லாம் வைக்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க சில பேர். அப்படியெல்லாம் கிடையாது. ஏன்னா அவர்கள் இல்லைன்னு நம்ம இல்லை. அதனால வந்து எக்காரணத்தை கொண்டு வந்து வடக்கு பார்த்து மாட்டும் போது ம். வடக்கு பார்த்து மாட்டு சிறப்பு அவர்களுடைய ஆசீர்வாதம் நம்மளுக்கு கிடைக்கும். சித்தர்களுடைய ஆசீர்வாதம் நம்மளுக்கு கிடைக்கும். அதாவது பவர் கொடுக்கறதுன்றது வடக்கு திசையை பார்த்து மாட்டும் போது சித்தர் படம் மாட்டணும். அப்ப சாமி படத்தை விட சித்தர்கள் போட்டோ வந்து ஒரு இன்ச்சு இறக்கி வைக்கணும். ம். அப்புறம் நம்ம சாமி படத்தை விட நம்ம போட்டோஸ் எல்லாமே ஒரு இன்ச்சு இறக்கி வைக்கணும். சாமி படம் எக்காரணம் கொண்டு உயர்ந்துடும். அதை விட தான் எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமா இறங்கி இருக்கும். ம். அதை தூக்கி மாட்டிடக்கூடாது. அது மாதிரி வீட்டுல இருக்க கொஸ்டின் நீங்க வந்த பிறகு எல்லா கொஸ்டினும் கொடுக்க வேண்டியது. அதாவது வீட்டினுடைய திருமண போட்டோஸ் மற்ற மாதிரி குழந்தைகள் போட்டோல எதுவாக இருந்தாலும் வடக்க பார்த்து மாட்டக்கூடாது. ம். வடக்கு மட்டும் பார்த்து மாட்டக்கூடாது. மீதி எந்த திசையில வேணாலும் மாட்டிக்கலாம். இது வந்து மக்களுக்கு ஒரு முக்கிய பதிவா இருக்கும்னு நினைக்கிறேன். வடக்குல வந்து எப்பவுமே சித்தரோட படம் இருக்கணும். இருக்கணும். ஆனா நம்ம உயிர் உள்ளவர்களுடைய போட்டோ வடக்குல பார்த்து மாட்டக்கூடாது. ஓகே, சிறப்பு. புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். புரியுது ஐயா. ஐயா, அதே மாதிரி ஒரு வீட்டுக்கு ஒரு ஆண் மகன் மிக முக்கியமானவன். சரி. ஒரு குடும்ப தலைவரா இருக்கும்போது அவர் தான் சம்பாரிச்சு போடணும், நிறைய கஷ்டங்கள் எல்லாம் பார்த்து அடிச்சு பிடிச்சி குடும்பத்தை காப்பாற்றக்கூடிய நபர். சரி. வாஸ்து ரீதியா ஒரு அட்வைஸ் சொல்லுங்க. அவர் ஆண்மகன் அப்படின்றது பாத்தீங்கன்னா நல்லா இருக்கணும். நல்லா இருக்கணும் அப்படின்னாலே அவர் வந்து நீங்க சொன்ன மாதிரி வடக்கு திசைக்கு உபரி திசையில் இடத்த வாங்கிட்டு சின்ன ஸ்கொயர் ஃபீட் கட்டினா கூட ஒரு பெட்ரூம் கூட வச்சு கட்டினா கூட நான் சொன்ன மாதிரி வடக்கும் கிழக்கும் இடத்த அதிகமா விட்டுட்டு ஈசானியத்துல தண்ணி தொட்டியை போட்டுட்டாருன்னா அவருக்கு ரொட்டேஷன் கிடைச்சிரும். ஈசானியத்தை தண்ணி தொட்டி வேணும், தண்ணியே இருந்தாலும் தொட்டியை போட்டு பண்ணும்போது அவங்களுக்கு பண ரொட்டேஷன் கிடைக்கும். இதுல ஒரு முக்கிய பதிவு நான் கொடுக்குறேன். இந்த தண்ணி தொட்டி எல்லாரையும் வைக்க சொல்றது காரணம் என்னன்னா அது பேங்க் மாதிரி, அதாவது பணம் உள்ள பேங்க் மாதிரி. அதுல இருந்து லைன் போகுது பாத்தீங்கன்னா தண்ணி போறது ரொட்டேஷன். அப்ப எல்லா ரூமுக்கும் அதுல இருந்து தண்ணி போயிட்டு இருக்கும். மேல டேங்க் வைக்கும் போது அதுல இருந்து கீழே இறங்கி இங்க இருந்து ஈசானியத்தை தலையில இருந்து நேரம் காலுக்கு போய் அங்கிருந்து ரொட்டேட் ஆகும் போது அவன் மட்டும்தான் ரொட்டேஷன் பண்ண முடியும். டைரக்டா போர் போட்டு தண்ணி ஏத்துறவங்களுக்கு எல்லாம் அந்த அளவுக்கு ரொட்டேஷன் இருக்காது. போரே போட்டாலும் தொட்டியை போட்டு தொட்டில இருந்து ஏத்துறது. அதனால நீங்க வெயிட்ட குறைக்கலையே. இப்ப போரை போட்டீங்கன்னா ஒரு டாடா ஏசி மண்ணு தான் வரும், இது 2 லாரி மண்ணு வரும். புரியுங்களா? இதை பண்ணிட்டாலே ஆண்கள் ஜம்ப் பண்ணி அவர் என்ன வேணாலும் ஜம்ப் பண்ணி வெளியே வந்துடுவாரு. அந்த சுத்தி இருக்க இடத்தையும் நான் சொன்ன மாதிரி இடத்த வீடை கட்டி செப்டி டேங்க் கரெக்ட் பண்ணி நல்லா வாய்மூலையில கிளம்பேற்கா போட்டு விட்டு ஈசானத்துல ஓப்பன் பண்ணி ஜன்னல் அதிகப்படுத்தி பிரம்மஸ்தானத்துல சாமி படத்தை வச்சு சித்தர் படத்துல இப்படி எல்லாம் வச்சு பாத்தீங்கன்னா சூரிய வெளிச்சம் வர மாதிரி லைட் கலர்ல டைல்ஸ் ஒட்டி டார்க்கா ஒட்டாம சூரிய வெளிச்சம் இது லைட்டை போட்டா பிரைட் ஆகிற மாதிரி பண்ணிட்டீங்கன்னா அவரே பிரயாசம் பண்ணிருக்கீங்க. சிறப்பு. ரொம்ப அருமையா சொன்னீங்க. அதே மாதிரி பெண்கள் என்னதான் ஆண்களா இருந்தாலும் இல்லத்தரசிகளும் பெண்களுக்கும் வந்து மன நிம்மதி வேணும். அவங்க மனசுல எந்த பாரமும் இல்லாம மன நிம்மதியா இருக்கக்கூடிய அந்த ஒரு டிப்ஸ் என்ன சொல்லுங்க? அது பெண்கள் அப்படின்றது வந்து இல்லத்தரசிகள் நல்லா இருந்தாதான் வெளியே வேலைக்கு போறவர் என்னதான் வேலைக்கு போனாலும் இங்க விஷயம் ரெடியானதான் அங்க ரெடி ஆக முடியும். அந்த வகையில பார்க்கும்போது இவர்களுடைய மனநிலை பொருளாதார வசதி இறைபக்தி இது எல்லாத்தையுமே கால்குலேட் பண்ணா இவர்களுக்கு வந்து நல்லா இருக்கணும்னு காலையில சாயந்தரமும் விளக்கு நான் சொன்ன மாதிரி விளக்கு பற்ற வைக்கணும். முன்னாடி எடுத்துட்டு சொல்லியிருப்பேன். அது மாதிரி விளக்கு பற்ற வைக்கிறதும் பண்ணணும். இன்னொன்று வந்து கிழக்கு முகமாக தான் வந்து அடுப்பு பற்ற வைக்கிற மாதிரி இருக்கும். முடிஞ்ச அளவுக்கு அடுப்பு கிழக்கு பார்த்து தான் பற்ற வைப்பாங்க. அந்த சமையல் ரூம்ல வந்து அந்த சமையல் ரூம்ல ஈசானியத்துல நீங்க டோட்டல் பார்க்க கூடாது. ஒவ்வொரு ரூமுக்கும் ஈசானியத்தை பார்க்கணும். அந்த இடத்துல 2க்கு 2 டைல்ஸ் அளவுக்கு எந்த ஒரு பொருளையும் நீங்க வச்சிடக்கூடாது. அப்படி நீங்க வைக்கணும்னு நினைச்சா கூட நீங்க வந்து ஈசானியத்துல வடகிழக்கு மூலையில வைக்கணும்னு நினைச்சா மண்ணை கொட்டி வந்து ஒரு தண்ணி இது பானை வேணா வைக்கலாமே தவிர அதுவும் வைக்க முடிஞ்சா வைக்கலாட்டி வெம்டியா வர்றது பெஸ்ட். அப்படி இருந்துட்டு அந்த இடத்துல இவங்க உள்ள போறாங்க இல்லையா, அந்த சமையல் ரூம் போற வழியும் ஈசானியத்துல இருக்குங்க. அந்த ரூமுக்கு இது ஈசானியத்துல இருந்தா டென்ஷன் இல்லாம நல்லா சுவையா சமைச்சு அவங்க அந்த சமையல இன்ட்ரெஸ்டடா பண்ணுவாங்க. இதுவே வாய் மூலையில வச்சாச்சுன்னு எப்படா வெளியே வருவோன்ற அளவுக்கு வந்து ப்ரெஷரை கொடுத்துரும். அதனால வந்து வாய் மூலையில இல்லாம ஈசானியம் அந்த ஓப்பன் அவங்க உள்ள போறது ஈசானியத்துல ஓப்பன்ல இருந்துச்சுன்னாலும் ரொம்ப சிறப்பா இருப்பாங்க. அதோட வாயு மூலையில அவங்களுக்கு லெட்டின் செப்டி டேங்க் கொடுத்தாச்சுன்னா இவருடைய முட்டி வலி இவருடைய உடல்நிலை எல்லாமே சிறப்பாயிரும். ஏன்னா அப்புறம் அவங்கள பிடிக்க முடியாது, சிறப்பா இருப்பாங்க. அதே மாதிரி இந்த குபேர யோகம் அடையணும் அப்படின்னா விளக்கு போடுறது சொல்லுவீங்க, எப்படி ஏத்தணும் ஒரு தடவை சொல்லுவீங்க? அதாவது பிரம்ம முகூர்த்தம் சொல்றோம் 4:30 to 6. இப்ப யாரும் அவ்வளவு சீக்கிரம் எழுந்திருக்காங்கன்னு தெரியல. யார் முன்னாடி எழுந்திரிச்சாலும் வந்து பெண்கள் ஏத்துறது சிறப்பு. வேலைக்கு போறவங்களா இருந்தா ஆண்கள் ஏத்திறது அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. முடியாதவர்கள் 4:30 to 6. 4:30 to 6. அது மாதிரி சாயந்தரம் 4:30 to 6. அதை பண்ணிட்டு சாம்பிராணி வந்து காலையில சாயந்தரம் சாம்பிராணி சாயந்தரம் கூட பண்ணலாம், காலையில 2 நேரம் பண்றது சிறப்பு. நீங்க வீடை எந்த அளவுக்கு கோயில் ஆக்குறீங்களோ நீங்க கோயிலுக்கு போகணுன்ற அவசியம் கிடையாது.
வீடையே கோயில் ஆக்குற அளவுக்கு உங்கள்கிட்ட இருந்துச்சுன்னா நீங்க வந்து இறைவனே உங்களை வீடு தேடி வந்துடுவார். குலதெய்வ வழிபாடை கம்பல்சரி நான் சொல்லியிருக்கேன். அந்த மாதிரி குலதெய்வ வழிபாடு 21 பௌர்ணமி 21 ஆண் தெய்வமா இருந்தா அமாவாசைக்கும், பெண் தெய்வம் என்னன்னா பௌர்ணமி 21 பௌர்ணமி நீங்க அட்டன் பண்ணிட்டாலே உங்களுக்கு நேரம் நல்லா இருக்குன்னு அர்த்தம். அதுல என்னால போக முடியலன்னு சொன்னா விதி கொஞ்சம் வலியே தான் இருக்குன்னு அர்த்தம். அதையும் நீங்க கொஞ்சம் மல்லு கட்டி பண்ணிட்டீங்கன்னா உங்களுடைய வாழ்க்கை ரொம்ப சிறப்பா இருக்கும். இதுல மெயின் பிரச்சனையே உடல்நிலை பாதிப்பு இல்லாம அக்னியில மட்டும் செப்டி டேங்க் போடாம இருந்தாங்கன்னா பெண்கள் நல்லா இருப்பாங்க. அக்னியில மட்டும் இது வந்து ரிசர்ச் தான். மற்ற மாதிரி நீங்க கிழக்கு பார்த்த வீட்டுல அக்னியில தான் போடணும்னு போட்டுட்டு இருப்பாங்க. முடிஞ்ச அளவுக்கு நான் வந்து முட்டி வலி உள்ளவர்களுக்கு நானே கிழக்கு பார்த்த வீட்டுக்கு ஈசானத்துல வாயுமூலையில போட்டு விட்டுரு அந்த அம்மாவை நல்லா வச்சிருக்கேன். கண்டிப்பா. ஏன்னா உங்க ஃபீல்ட்ல நிறைய பேர் தியரியா சொல்லுவாங்க. ஆனா நீங்க பிராக்டிக்கலா நிறைய விஷயங்கள் என்ன கன்ஸ்ட்ரக்ஷன்ல இருக்கிறதுனால இல்ல சார், கன்ஸ்ட்ரக்ஷன் ஒரு பக்கம் இருந்தால நீங்க ஒவ்வொரு என்ன சொல்றது பேஷண்ட்டுக்கும் ட்ரீட்மெண்ட் மாறுமா இல்லையா? கண்டிப்பா எல்லாருக்கும் ஒரே ஊசியை போட முடியுமா? ஒரே மாத்திரை கொடுக்க முடியாது. அப்போ ட்ரீட்மெண்ட் உங்களுக்கு இதான் மாறும்போது அந்த ட்ரீட்மெண்ட் மாறுது. அப்படின்னா அந்த அளவுக்கு இருந்தால் மட்டும்தான் நீங்க வந்து அவர்களை வந்து நீங்க கேட்ச் பண்ணி தூக்க முடியும். அப்புறம் தான் அதனால அவங்க வந்து சார் நாம போய் கேட்கறேன் நான் நல்லா இருக்கேன்னு அவங்க சொல்ல வைக்கணும்ல, அவங்களே சொல்லணும். அதுதான் துறை. ரொம்ப அருமையா சொன்னீங்க. மீண்டும் அடுத்த காணொலி சந்திக்கிறேன். நன்றிங்க.